ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். விஜயா மீனாவை கூப்பிட்டு, மீனா, பூ கொடுக்குறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி ஊர் சுற்றி தெரியாத, வீடெல்லாம் சுத்தம் பண்ணு, பூஜையெல்லாம் வருதுல்ல அப்படின்னு விஜயா அதட்டுறாங்க. மீனா சொல்கிறாங்க, என்னத்த வீடை சுத்தம் பண்ணுறது என்னோட வேலை தானே, அதுக்காக அங்கே போகாத இங்கே போகாத பூ கொடுக்காதன்னெலாம் சொல்லாதீங்கத்த, வீடை சுத்தம் பண்ணிடுறேன். ஏய், உனக்கு ரொம்ப தான் வாய் நீளுது அப்படின்னு விஜயா அதட்டுறாங்க. மீனா எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணுறாங்க. மனோஜ் ரூமை மட்டும் சுத்தம் பண்ணவே இல்லை. விஜயா சொல்கிறாங்க, ஏய், மனோஜ் ரூமை சுத்தம் பண்ணிட்டியா? அது எதுக்கு நான் பண்ணணும்? என்ன மீனா, உனக்கு ரொம்ப கொழுப்பாய் போச்சா? மனோஜ் ரூமை மட்டும் ஏன் சுத்தம் பண்ண மாட்டேன்? அதான் ரோஹிணி இருக்காங்கல்ல, அவங்க சுத்தம் பண்ணட்டும். உங்க ரூம், ஹால், மிச்சம் எல்லா இடமும் நான் கிளீன் பண்ணிட்டேன். மனோஜ் ரூமை ரோஹிணிய சுத்தம் பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு மீனா சொல்லும்போது விஜயா, ஏய், உனக்கு ரொம்ப கொழுப்பா போச்சா? அவ பாவம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வரா, அவளால் வந்து எப்படி வேலை செய்ய முடியும்? வரும்போதே கால் வலிக்குது ஆன்ட்டின்னு சொல்லிக்கிட்டே வருவா. பாவம் ரோஹிணி, ஒழுங்கா நீ செய் அப்படின்னு அதட்டுறாங்க. மீனா மனோஜோட ரூமை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபைல் மேலேருந்து கீழே விழுகுது. அதை எடுத்து வைக்கிறோன்னு சொல்லி ஒரு பேப்பர் கீழே விழுந்துருது. எடுத்து பார்த்தா அதில் கிறிஷ்னு போட்டிருக்கு, ஒரு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த ஃபைல்லேருந்து தானே விழுந்துச்சு இந்த பேப்பர் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் எடுத்து ஃபைலை திறந்து உள்ளே வைக்கிறாங்க. பார்த்தா கிறிஷோட ஃபோட்டோ, கிறிஷ், ரோஹிணி, அவங்க அம்மா எல்லோரும் சேர்ந்து இருந்த ஃபோட்டோ, ஸ்கூல் அப்ளிகேஷன் எல்லாமே இருக்குது. என்ன இது, கிறிஷோட ஃபோட்டோ மாதிரி இருக்கு. இவங்க என்ன ரோஹிணியோட சேர்ந்து கிறிஷன் நிற்கிறான்? என்ன இது புதுவிதமாக இருக்கு, இதை என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு மீனா ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனா இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த ஃபைலையே எடுத்துட்டு போய் அவங்க இடத்துல வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு முத்து வராரு. முத்து வந்தோடனே மீனா ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே, என்ன மீனா, என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? இல்லைங்க, சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. முத்துக்கு ஒரு ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு மாடிக்கு போயிடுறாரு. ரோஹிணி வேகமா வந்த உடனேயே ரூம் எல்லாம் தேடுறாங்க. யாரு சுத்தம் பண்ணது ஆன்ட்டி? மீனா தான் சுத்தம் பண்ணா. வேகமா ரோஹிணி வந்து, மீனா, என் ரூமை சுத்தம் பண்ணீங்களா? எதுக்காக சுத்தம் பண்ணீங்க அப்படின்னு அதட்டுற மாதிரி கேட்குறாங்க. மீனா உடனே, அத்தை தான் சுத்தம் பண்ண சொன்னாங்க, நான் செஞ்சேன். சரி, அங்கே இருந்த பொருள்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? எந்த பொருளை நான் எடுத்தேன்? மீனா, ஒழுங்கா கொடுத்துருங்க மீனா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. எது தேவையில்லாதது அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ரோஹிணி சொல்றாங்க, எடுத்ததை கொடுங்க, நான் என்ன எடுத்துட்டு வந்தேன்னு முதல் சொல்லுங்க. இல்ல, நான் அங்க ஒரு ஃபைல் வச்சிருந்தேன், இப்ப அதை காணோம். நீங்க தான் ரூம்க்கு வந்திருக்கீங்க, அப்ப நீங்க தானே எடுத்துருக்கணும். அப்படி என்ன அந்த ஃபைல்ல இருந்துச்சு ரோஹிணி? மீனா, அது உங்களுக்கு தேவையில்லாதது. என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு தேவையான ஒரு பொருள் நான் வச்சிருந்தேன். ஆன்ட்டி, இங்க பாருங்க ஆன்ட்டி, மீனா என் ரூம்ல இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு வந்துருச்சு. வேகமா விஜயா வந்து, ஏய் மீனா, உன்னை சுத்தம் மட்டும் தானே செய்ய சொன்னேன், எதுக்கு பொருளாக எடுத்த? ஐயோ ஆன்ட்டி, நீங்க கொடுக்க சொல்லுங்க, போதும் ஆன்ட்டி அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. மீனா, கொடுத்துரு. அத்தை, அதை நான் உங்ககிட்ட கொடுக்கட்டுமா? அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நீங்க பாக்குறீங்களா அத்தை அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ரோஹிணி உடனே படப்படன்னு வருது. ஐயோ, இந்த ஆன்ட்டி பார்த்துட்டா பிரச்சனை இன்னும் ஒரு மாதிரி இருக்குமே. மீனா ஒருவேளை பார்த்துட்டாங்களோ? ஆன்ட்டி, நீங்க பார்வதி ஆண்டியை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க கிளம்புங்க, நான் வாங்கிக்கிறேன் மீனா கிட்ட இருந்து. அத்தை, நில்லுங்கத்த, நீங்கள் அதை பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு மீனா சொல்லும்போது, என்ன அது, காமி. ஆன்ட்டி ஆன்ட்டி, அது ஒன்றும் இல்லை, ஒரு கிளைண்ட்டுக்கு தேவையான ஒரு பேப்பர் தான், நான் மீனாட்டிருந்து வாங்கிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு விஜயா அனுப்பிடுறாங்க. மீனா கேட்குறாங்க, எதுக்காக இப்போ ஆன்ட்டி ஆன்ட்டின்னு சொல்லி அவங்கள வெளியில் அனுப்புனீங்க? உங்கள் விஷயம் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுண்ணா. மீனா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு என் ரூம்லேருந்து என் பெர்மிஷன் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தீங்க? நீங்களும் உங்க தங்கச்சியும் எப்ப பார்த்தாலும் ஏன் விஷயத்துல தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, பவுண்டரிய தாண்டக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நீங்க மட்டும் பவுண்டரிய தாண்டி வந்துட்டீங்களே, பரவாயில்லையா? மீனா, ரொம்ப அதிகமா பேசாதீங்க, ஒழுங்கா பொருளை கொடுங்க. அது பொருள் இல்ல, போட்டோ இருக்குது ரோஹிணி, கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க ரோஹிணி நீங்க. மீனா, ரொம்ப பேசாதீங்க, பேசுனா என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு எவ்வளவு கோவமா திமிரா பேசுனீங்க, அன்னைக்கு கூட நான் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். உங்க மேல நிறைய சந்தேகங்கள் இருக்கு எனக்கு, ஆனா இப்போ அப்பட்டமா கிளீனா தெரிஞ்சிருச்சு. என் புருஷன் கூட சொன்னாரு உங்க விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு. நானும் தான் தலையிட வேண்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன செய்ய, என் கண்ணுல வந்துதான் படுது எல்லா விஷயங்களும். நான் சொன்னா இந்த அத்தை கேட்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் கூப்பிட்டு சொல்லட்டுமா, இந்த போட்டோவை காமிக்கட்டுமா? அப்படின்னா ஒட்டு மொத்தமா இந்த ரோஹிணிங்கிறது எல்லாமே பொய். என் புருஷன் பாசையில் சொல்லப்போனா பித்தலாட்ட பார்லரம்மா. கரெக்டு தானே ரோஹிணி? எத்தனை போய் அப்பப்பா, என்கிட்ட இப்படி வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்களே ரோஹிணி. ஏய் மீனா, என்ன புள்ளப்பூச்சி மாதிரி இருந்த? அத்தை வந்து ஒரு அதட்டு போட்டா தெரியும். ஒண்ணுமில்லாத வீட்டிலேருந்து வந்துட்டு உனக்கு இவ்வளவு வாயா? வெறும் பூ கட்டுறவ, என்ன தெரியும் உனக்கு எல்லாம்? ஏய், அவ்வளோதான், பூ கட்டும்போது சுருக்கு போட்டு பூவை ரெண்டையும் இருக்குவேன். ஒன்னையும்
இப்போ சுருக்கு போட்டு இழுக்குவா, கொக்கில மாட்டிக்கிட்ட புழு மாதிரி நீ துடிப்ப தெரியுமா? நீ வசமா மாட்டியிருக்கிற என்கிட்ட. இந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா மனோஜோ அத்தையோ உன்னை சும்மா விட்டுருவாங்களா? ஆதாரத்தோட மாட்டியிருக்கிற. பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு, ஃபோட்டோ இருக்கு, டிசி சர்டிஃபிகேட் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாத்துலேயும் உன்னோட சிக்னேச்சரும் இருக்குது. ஆனால் நீ அத்தையை ஏமாத்துறதுக்கு சரியான பொய்யும் ரெடியாக வச்சிருப்ப. ஆனால் என்ன ஏமாற்ற முடியாதுல்ல? இதே வீட்டில் தானே நான் இருக்கேன். நீ மாட்டிக்கிட்ட. இப்போ கூட இவ்வளவு திமிரா பேசுகிற. இந்த மீனா படிக்காதவ, ஏமாத்திப்படலாம் அப்படின்னு நினச்சியா? உன்ன மாதிரி பொய் சொல்ல படிக்கல, ஏமாத்த படிக்கல. ஆனால் எனக்கு தேவையான அளவுக்கு நான் படிச்சிருக்கிறேன். எனக்கும் திறமை இருக்கு. உன்ன மாதிரி ஏமாத்துற ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே கிடையாது. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? கல்யாணம் ஆகி பிள்ளை பெற்றவ ஒருத்தனை ஏமாத்தி கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கிற. கண் எதுக்க அந்த பையன் வந்து இருந்தான். அப்போ கூட கல்லு மனசு மாதிரி இருந்தியே. நீலாம் என்ன மனுஷிடி நீயே? அந்த அம்மா பாவம் அந்த பையனை வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? நீ என்னதான் ஜென்மம் நீயே? ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த ஆளை என்ன பண்ணுன? கொலை பண்ணிட்டியா? இந்த குழந்தைய மட்டும் எப்படி விட்டு வச்ச? ஏய் மீனா, என்ன பேசுற? யாராவது கொலை பண்ணுவாங்களா? அப்புறம் இவ்வளவு பொய் சொல்லியிருக்கியே, நீ கொலை கூட பண்ணுவ? மீனா ப்ளீஸ் மீனா, கொடுத்துருங்க. நான் கெஞ்சி கேட்குறேன். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் இந்த வீட்டில் முத்துவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் என்ன கஷ்டம்? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கட்டும், குழந்தை இருக்கட்டும், அதனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? மனோஜ் என்னை லவ் பண்ணுறாரு, என்னை நம்புறாரு, அது போதாதா? ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் என்னைய மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருக்கியே. ஒன்றுமில்லாத வீட்டிலேருந்து வந்தவங்க, பூ கட்டுறவங்க. ஆமாம், நீ என்ன பெரிய டாட்டா பிர்லா வீட்டிலேருந்து வந்துட்டியா? நீயும் ஒன்றுமில்லாத வீட்டிலேருந்து தானே வந்திருக்க. மலேசியா இல்லைன்னு தெரிஞ்சிட்டா நீ ஒன்றுமில்லாதவன் தானே அர்த்தம். அப்பட்டமா தெரியல? எத்தனை பொய், எத்தனை பொய், விரலை விட்டு எண்ண முடியாத அளவுக்கு பொய். இது அத்தனையும் அத்தை பாவம் உன்னை நம்பிட்டு கிடக்குறாங்க. என்ன பெருசா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? நான் பணக்காரின்னு தெரிஞ்சதுனால தான் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. உன்ன மாதிரி ஏழைன்னு தெரிஞ்சிருந்தா என்னையும் உன்னை விட அதிகமாக தரக்குறைவாக பேசியிருப்பாங்க. உனக்கு பொய் சொல்ல தெரியல, எனக்கு தெரியுது. இதில் என்ன உனக்கு நஷ்டம்? எனக்கு உண்மையை பேச மட்டும்தான் தெரியும். உன்னை மாதிரி பொய் பேசுகிறவ எந்த லெவலுக்கு போவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கடைசி நீ மாட்டிக்கிற போது அவ்வளவு கேவலமாக இருக்கும், அவ்வளோ கீழ்த்தரமாக இருக்கும். தரையில் போட்டு மிதிப்பாங்க. அப்போ அந்த அவமானத்தை எப்படி நீ தாங்குவ? இதுக்கு உண்மையை சொல்லியே இந்த மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்கும்போது, அது ஏன் இஷ்டம், என்னோட பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ மட்டும் வாயை திறக்காமல் இருந்தால் போதும். இங்கே பாரு ரோஹிணி, உன் விஷயம் அத்தனையும் எனக்கு தெரியும். இந்த விஷயம் அப்படியே நான் என் புருஷன்ட்ட சொன்னேன்னா உன்னை வச்சு டாராக கிழிச்சிருவாரு. ப்ளீஸ் மீனா சொல்லாதீங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீ மறைக்க முடியும்? எவ்வளோ நாள் மறைக்க போகிற? நல்ல வேலை, கடவுள்கிட்ட அந்த கிறிஷை தத்தெடுத்துக்கலாமான்னு கேட்கும்போது வேண்டான்னு வந்துச்சு. இப்போதான் புரியுது அது ஏன் வேணான்னு வந்துச்சுன்னு. பெத்தவ கல் மாதிரி இருக்கிற, மனசாட்சியே இல்லாமல், கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாமல் பொய் மேலே பொய் சொல்கிற, ஏமாத்துற. அப்பப்பா, உன்ன மாதிரி ஒரு மனுஷியை நான் பார்த்ததே கிடையாது. இப்படியே இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்க தோணுது எனக்கு அப்படின்னு மீனா கோவமாக பேசும்போது, ரோஹிணி வந்து, இங்கே பார், நீ வெளியில் மட்டும் சொல்லிப்பார் நீ என்ன ஆகுறேன்னு. நீ இந்த குடும்பத்தில் இருந்து வாழவே முடியாது. அந்த அளவுக்கு நான் சொன்னா ஆன்ட்டி கேட்பாங்க. அத்தை என்ன அவ்வளோ முட்டாள்னு நினச்சிட்டியா? அத்தை என்னை பார்த்து கோவம்தான் படுவாங்க. ஆனால் நீ இவ்வளோ போய் சொல்லியிருக்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு மோசமாக செய்வாங்க அவங்க. வரட்டும், வீட்டில் இருக்க எல்லாரும் வரட்டும், நான் சொல்லி இதுக்கு ஒரு நியாயத்தை கேட்குறேன் அப்படின்னு மீனா சொல்லும்போது, ரோஹிணி வந்து, ப்ளீஸ் ப்ளீஸ், உன்னால் என்னோட லைஃப் கெட்டு போயிடுச்சுன்னு இருக்க வேண்டாம் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, என்ன நான் உன்னை மன்னிச்சு இப்படியே விட்டுடணும்னு நினைக்கிறேன்ல? என்னை நீயே நிறைய தடவை அவமானப்படுத்தியிருக்க, நீயே நிறைய தடவை என்னை பழி வாங்கியிருக்க. ஏன் இப்போ என் தங்கச்சி உன்னை பற்றிய உண்மையை உன்னை கண்டுபிடிச்ச சொன்னான்னு அவள் வேலை போகிற அளவுக்கு கூட நீ பிரச்சனை கொடுத்துருக்குற. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ப்ளீஸ், இதனால் உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? நீ உண்மையை சொன்னீன்னா ஆன்ட்டி என் மேலே கோவப்படுவாங்க, என்னை வீட்டை விட்டு துரத்துவாங்க. அதுக்கப்புறம் உன்னை மட்டும் என்ன, நீ உண்மை பேசினவன்னு சந்தோஷமாக நல்லா வச்சுக்கிற போகிறாங்களா? எப்பவும் போல் ஒன்றுமில்லாத வீட்டிலேருந்து வந்தவ, பூக்கட்டுறவ, இப்படி தான் சொல்லி திட்ட போகிறாங்க. நான் ஆன்ட்டிகிட்ட சொல்லி உன்னை திட்டாமல் இருக்க சொல்கிறேன். ப்ளீஸ் என்னை பற்றி உண்மையை சொல்லாத. பரவாயில்ல, என்னைய திட்டட்டும். ஒன்றுமில்லாத வீட்டிலேருந்து வந்தான்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், அது அவங்களோட குணம், சொல்லட்டும். ஆனால் எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லை, நான் உண்மையை சொல்லிடுவேனே அப்படின்னு மீனா மிரட்டுறாங்க. ரோஹிணி காலில் விழாத குறையா கெஞ்சுறாங்க. ப்ளீஸ், உன் காலில் கூட விழுகிறேன், ப்ளீஸ் இதை சொல்லிடாத. இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீ மறைப்ப? அது அது நான் பார்த்துக்கிறேன்.
அது தானாக தெரியும் போது தெரிஞ்சுட்டு போட்டோம். அதுக்கப்புறம் என்னை வீட்டை விட்டு வெளில அனுப்பினாலும் பரவாயில்ல. அதுக்குள்ளே எனக்கும் மனோஜுக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுட்டேன்னா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். அப்புறம் அப்புறம் கிறிஷை என்ன பண்ணுவேன்? கிறிஷையும் என் பையன் மாதிரி நான் பார்த்துக்குருவேன். நான் அவனை கைவிட்டுற மாட்டேன். ப்ளீஸ் மீனா, என்னை நம்பு. இங்கே பார், நான் உன்னை மன்னிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. என்னை நீ நிறைய காயப்படுத்தியிருக்க, பரவாயில்லன்னு விட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் கிறிஷோட அம்மான்ற ஒரே காரணத்துக்காக உன்னை நான் விடுறேன். இந்த விஷயத்த மட்டும் நான் வெளியில் சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஆனால் இதை ரொம்ப நாள் என்னால் வெளியில் சொல்லாமல் இருக்க முடியாது. மீனா ப்ளீஸ், நீ ஒரு ஆள் தான். நீ மட்டும் சொன்னீன்னா அத்தைக்கு தெரிஞ்சிடும். நீ சொல்லாட்டி யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியாதா? ஆமாம், நம்ம 2 பேரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஏன் வித்யாவுக்கு தெரியாது? ஆமாம், வித்யாவுக்கு தெரியும். நம்ம 3 பேரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சரி, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். போனால் போது, பொழைச்சிப்போ. அந்த பையனோட வாழ்க்கைக்காக நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். மறுபடியும் நான் வார்ன் பண்ணுறேன். என்னையவோ என் குடும்பத்தையோ என் குடும்பத்தை சார்ந்தவங்களையோ அவமானப்படுத்தி பிரச்சனைக்குள்ளாக்கி ஏதாவது செஞ்சேன்னு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக இந்த உண்மை வெளியில் வந்துடும். புரியுதா? அப்படின்னு மீனா ரோஹிணியை மிரட்டுறாங்க. ரோஹிணி அப்படியே பம்மி பயந்து நடக்கிறாங்க. வெளியிலேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. முத்து அப்படியே எட்டி பார்க்குறாரு. என்ன இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு உத்து பார்த்துக்கிட்டு வராரு. ரோஹிணி அந்த ஃபைலை டக்குன்னு பிடுங்கிக்கிட்டு வேகமாக அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. மீனா கிட்ட வந்து முத்து, என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்ன பேசிட்டு இருந்தீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்குறாரு. மீனா எதுவுமே சொல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க. ரோஹிணி அங்கேருந்து எட்டி பார்க்குறாங்க, ஏதாவது மீனா சொல்லிடுறாளான்னு. முத்து திரும்ப கேட்குறாரு, மீனா சொல்லு. மீனா இன்னும் அமைதியாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வரவே முடியல. ரோஹிணி அங்கேருந்துட்டே கையெடுத்து கும்பிட்றாங்க, சொல்லாதன்னு. மீனா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இல்லையே, காரசாரமாலாம் பேசுனேன். நீ என்னமோ அதட்டுற, பார்லரமா என்னமோ உன்கிட்ட கெஞ்சுது பம்முது, ஏதோ வித்தியாசமாக இருக்கே. உண்மையை சொல்லு மீனா. பார்லரமா கேடின்னு தெரியும், ஏதோ ஒரு கேடி விஷயத்த நீ கண்டுபிடிச்சிருக்கிற. அது என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, விடுங்க, அது என்னோட போகட்டும். மீனா, எல்லாரையும் மன்னிக்கிற மாதிரி இந்த கேடி பார்லரமாவை மன்னிக்காத. உனக்கு ஏதாவது பெரிய ஆப்பா வச்சிரும். மீனா உஷாராரு. இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல விட்டுருங்க. நான் அமைதியாக இருக்கிறதுனால ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் எதையும் சொல்ல வேணாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா போடுற பிச்சையால் ரோஹிணியோட வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் காப்பாற்றப்படுது. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.